நான் உங்க டாக்டர் புவனேஸ்வரி பேசுறேன், ஆதிஷா ஹாலிஸ்டிக் ஹோமியோ கிளினிக். இன்னைக்கு நீங்க ஹோமியோபதியில தெரிஞ்சுக்க போறது மாசமா அனுப்புறோம், அதாவது பிரெக்னன்சி டைம்ல நம்மளோட மனதையும் உடலையும் எப்படி பாத்துக்கணும் அப்படிங்கறதாங்க. தாய்மைங்கிறது கடவுள் கொடுக்கிற வரம், அதை பத்திரமா பேணி காக்கிறது நம்மளோட கடமை. அப்பதான் ஆரோக்கியமான குழந்தைய நம்மளால பெற்றெடுக்க முடியும். முதல் 5 மாத காலகட்டம் குழந்தையோட உறுப்புகள் ஒரு உறுப்பா வளருங்க. அப்போ அந்த டைம்ல மனசையும் உடலையும் நல்லா வச்சு காட்டி உறுப்புகள் ஒழுங்கா வளராது, குறைபாடு வரும். அடுத்த 4 மாதங்கள் நிறை மாதம் வரைக்கும் அப்பவும் மனதையும் உடலையும் நல்லா வச்சுக்கிறது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா அந்த டைம்ல ஒரு உறுப்புகளோட செயல் உருவாகும், அதாவது ஃபங்க்ஷன் உருவாகும். அப்போ அந்த ஃபங்க்ஷன்ல குறைபாடு வரக்கூடாது உறுப்புகள் அப்படின்னா கண்டிப்பா மனதையும் உடலையும் நல்லா வச்சுக்கணும். மனதை எப்படி நல்லா வச்சுக்கலாம்? ரெகுலரா அந்த பிரெக்னன்சி டைம்ல செய்ய வேண்டிய யோகா, மெடிடேஷன் செய்யலாம். நான் எப்பயும் சொல்ற மாதிரி கவலைகள் இருந்ததுன்னா உடனே இன்டென்ஸ் ஜர்னலிங் பண்ணி லெட் அவுட் பண்ணலாம். அதாவது இன்டென்ஸ் ஜர்னலிங் அப்படின்னா நம்மளோட கவலைகளை பேப்பர்ல எழுதி இந்த பிரச்சனையை நீங்களே பாத்துக்கோங்க கடவுளே அப்படின்னு சொல்லி எழுதி கிழிச்சு போடணும். இது இல்லாம நம்ம எப்படிலாம் வளர்க்கணும், குழந்தை எப்படிலாம் பிறக்கணும், குழந்தை எப்படி ஆரோக்கியமா இருக்கணும் அப்படிங்கறத கற்பனை பண்ணி தினமும் எழுதிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இததான் அப்டேஷன் சொல்லுவாங்க. இப்படி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா குழந்தை நார்மல் டெலிவரியா பிறக்கும். இது இல்லாம அந்த குழந்தை ஆரோக்கியத்தோட வளரும், எந்த குறைபாடும் அந்த குழந்தைக்கு வராது. உடல் ரீதியா எப்படி நம்ம உடம்ப பாத்துக்கலாம்? தேவையான அளவுக்கு தூங்கணும், 6 மணி நேரம்ல இருந்து 8 மணி நேரம் தூங்கணும். நல்ல கதைகளை கேட்கணும், நல்ல சிந்தனைகளை வச்சுக்கணும். கதை புக்கு மாரலா இருக்கிற ஸ்டோரிஸ், மகாபாரதா, ராமாயணா அந்த மாதிரி கதைகளை படிக்கணும். நிறைய அறிவுள்ள கதைகளை குழந்தையோட டைம் ஒதுக்கி அந்த குழந்தைகிட்ட நம்ம பேசணும். குழந்தைக்கு புரியாதுன்னு நினைக்காதீங்க. தாய் சொல்ற ஒரு வார்த்தையும் அந்த குழந்தைக்கு வேத வாக்கா இருக்கும். உடலை பேலன்ஸ் டயட் மூலியமா எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கறத அடுத்த வீடியோல தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.